Taste the Daily. ஈரோடு மாவட்டம் முள்ளம்பரப்பு பகுதியில் அதிமுக மொடக்குறிச்சி வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் பேசுகையில், அதிமுக ஆட்சியில் பெண்கள் மேம்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட திட்டங்களை விடிய அரசு முடக்கியுள்ளதென குற்றம் சாட்டினார். ஒன்றிய செயலாளர் மயில் என்கிற சுப்பிரமணி ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் VP சிவசுப்பிரமணி, KS தென்னரசு, பாலகிருஷ்ணன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார சின்னையன், முன்னாள் மேயர் மல்லிகா பரமசிவம், முன்னாள் துணை மேயர் KC பழனிசாமி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சதீஷ், மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் தங்கவேல், மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் பிரகாஷ், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் ஜெமினி ஜெகதீசன், மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் சிவக்குமார், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் துரை சேவகன், மாவட்ட மீனவரணி செயலாளர் சுமன் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் லட்சுமணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அது நீட் தேர்வு என்பது விளக்க முடியாது. சும்மா எங்களை பேசிட்டு பொய்யான மக்களை ஏமாற்றி செயல் செய்யறாங்க, விளக்க முடியாது. பார்த்தார் மாண்பு எடப்பாடி பார்த்தார், என்ன செய்யலாம் என்று சொல்லி பார்த்தார். பார்த்துட்டு அனைத்து பள்ளிகளும் அரசு பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை வழங்கியவர் மாண்பு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 600 பேர் 700 பேர் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவர்களாகிறார்கள். ஆந்திராவில் இருந்து திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் தமிழகம் வந்தடைந்தது. சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் புரட்சித் தலைவர் MGR அவர்களால் போடப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் ஒப்பந்தப்படி ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையில் இருந்து கடந்த 19ஆம் தேதி பூண்டி ஏரிக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டது. முதலில் 500 கன அடியும் தொடர்ந்து படிப்படியாக அதிகரித்து 1300 கன அடியும் கிருஷ்ணா நீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீர் 152 கிலோமீட்டர் தூரம் பயணித்து ஊத்துக்கோட்டை 0 பாயிண்டை வந்தடைந்தது. தற்போது வினாடிக்கு 50 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இது படிப்படியாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு போதுமான அளவு வந்த பின்னர் செம்பரம்பாக்கம், புழல் ஏரிகளுக்கு தண்ணீர் அனுப்பி வைக்கப்படும். இந்நிலையில் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளை முறையாக தூர்வாரி தண்ணீரை சேமித்து வைக்க வேண்டும் என விடிய அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் செட்டியார்பட்டி பகுதியில் விடியா திமுக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுகவினருக்கு அமைச்சரின் மகன்கள் பணம் பட்டுவாடா செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. கூட்டத்திற்கு 500 ரூபாய் பணம் கொடுத்து ஆள் சேர்க்கும் நிலையிலா ஒரு ஆளுங்கட்சி உள்ளதென பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன் மற்றும் அமைச்சரின் மகன் ரமேஷ் ஆகியோர் செய்தியாளர்களை வெளியே போக சொல்லிவிட்டு மண்டப வாசலில் நின்று வந்திருந்த கட்சியினருக்கு பணம் பட்டுவாடா செய்து கொண்டிருந்தனர். ஆட்சியில் உள்ள ஒரு கட்சி தனது கூட்டத்திற்கு பணம் கொடுத்து ஆள் சேர்த்த சம்பவத்தின் வீடியோ வெளியான நிலையில் 2026இல் விடியா திமுகவின் நிலை எப்படி இருக்கப் போகின்றது என்பது தெளிவாக புரிந்துவிட்டதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பட்டப்பகலில் ஆள் நடமாட்டம் மிகுந்த சாலையில் ஒரு இளைஞரை 5க்கும் மேற்பட்ட நபர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆரம் காலனி கோவிந்தாபுரத்தை சேர்ந்த ஒரு இளைஞரும் இளம்பெண்ணும் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு கும்பல் அவர்களை நடு ரோட்டில் தாக்கியது. முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள், காவல் அதிகாரிகள் என முக்கிய பிரமுகர்கள் வசிக்கும் சாலையில் ஒருவரை தாக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடிய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். பிரபல ரவுடி சீசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டதற்கு கைதிகள் படுகொலைக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளரும் மக்கள் கண்காணிப்பகம் அமைப்பின் நிறுவன தலைவருமான ஹென்றி திபென் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்துள்ள பேட்டியில், சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக அருண் பொறுப்பேற்ற பின்னர் நடைபெற்ற 3வது என்கவுண்டர் கொலை எனவும் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மொத்தம் 16 என்கவுண்டர் கொலைகள் நடந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சந்தேகத்தின் அடிப்படையில் ஆந்திர மாநிலம் கடப்பாவில் கைது செய்யப்பட்ட சீசிங் ராஜாவை எப்படி நீலாங்கரை பகுதிக்கு எதற்காக அழைத்து வந்தார்கள் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் காவல்துறையை தன் வசம் வைத்துள்ள விடியா திமுக முதல்வர் இதற்கு மேலும் அமைதி காப்பது ஆட்சியில் பிரச்சனை இருப்பதை காட்டுவதாகவே உள்ளதாக குறிப்பிட்டு இது குறித்து உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கொடூர சட்ட மீறல்கள் ஆட்சிக்கு சவால் விடுகின்ற சம்பவங்களாக மாற்றுவதற்கு உங்களுடைய அமைதி காரணமாக இருக்கக்கூடாது என்பதை பொறுப்புடன் இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நம்புகிறோம் நீங்கள் செயல்படுவீர்கள் என்று. இது உங்கள் துறையில் தொடர்ந்து நடக்கக்கூடிய இது 16வது என்கவுண்டர் உங்கள் ஆட்சியில். 3வது என்கவுண்டர் ஒரு மாதத்திற்குள் சென்னை மாநகரத்தில் மட்டும். இது உங்களுடைய மனசாட்சியை தொடவில்லை என்றால் ஆட்சியில் பிரச்சனை இருக்கு என்பதுதான் காட்டுகிறது.